கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2026 வருடத்தோட வாக்கு தத்தம், கடவுளுடைய வார்த்தை, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34 அதிகாரம் 14 வசனம். எசேக்கியேல் 34:14. அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகள் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். ஹல்லேலூயா. 2026 வருடத்தோட கடவுளோட வாக்கு தத்துவம், நல்ல மேய்ச்சலில் மேய்ப்பேன். நல்ல மேய்ச்சலில் மேய்ப்பேன். அவருடைய பிள்ளைகளை நல்ல மேய்ச்சலில் மேய்ப்பேன். இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம்னா எல்லாமே நல்லதாக இருக்கும். நல்ல மேய்ச்சலில் மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகள் தொழுவம் இருக்கும். அவங்க தங்குற இடம் உயர்ந்த மலைகளில் இருக்கும். அந்த தொழுவங்களில் நல்ல தொழுவத்தில் அது படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேல் மலைகள் மேல் நல்ல மேய்ச்சலை மேலும். இதுதான் அந்த 2026 வருஷத்தில் கடவுள் நமக்காக வைத்திருக்கிற காரியம். நம்ம என்ன செய்யணும்னா, அவைகளை அப்படின்னு அவர் சொல்கிறார், ஆடுகளை. நம்ம அவருடைய ஆடுகளாய், நம்முடைய தகப்பனுக்கு, ஷெப்பர்டுக்கு, மேய்ப்பனுக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். யோவான் 10 அதிகாரம் 2, 3, 4 வசனத்தை பார்த்தோம்னா, வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாக இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால அவனுக்கு பின் செல்கிறது. ஆடுகளாய் இந்த வருடத்தின் பிராமிஸை நாம் எடுத்துக்கொள்ளணும்னா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்ன? நம்முடைய தகப்பனாக இயேசு கிறிஸ்துவுக்கு மெய்ப்பனாக இயேசு கிறிஸ்துவ அவருடைய ஆடுகளாய் அவர் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறார். உள்ள அவர் நம்மளை கூப்பிடுறாராம். அவர் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறாராம். பெயர் சொல்லி கூப்பிடணுன்னா ஒன்று ஒன்றா கூப்பிடணும். கும்பலாக ஒரு 20-30 ஆடுகள் அடக்கி வச்சிட்ருக்கிறப்போ ஒவ்வொரு ஆடாக பேர் சொல்லி கூப்பிட்டப்போ அதுங்க அது லிசன் பண்ணி வெளில வரும். அது மாதிரி நம்ம டேர்னுக்காக வெயிட் பண்ணணும். நம்ம தினமும் கடவுளுடைய சன்னிதானத்தில் அவருடைய வார்த்தைக்காக, அவருடைய வழி நடத்துதலுக்காக, அவர் பேசுகிறத கேட்டு, அவர் சத்தத்தை கேட்டு அவருக்காக வெயிட் பண்ணுறப்போ அவர் நம்மளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வழி நடத்துகிறார். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். அப்படியே ஒரு நல்ல இப்போ நமக்கு முன்பாக நடந்து போகிறார். நம்மளை வழி நடத்தி நடந்து கொண்டு போகிறார். நீங்கள் போங்க, போயிட்டு வாங்க, மேய்ஞ்சிட்டு வாங்கன்னு சொல்ல, நான் அழைச்சிட்டு போகிறேன், என் பின்னாடியே வா, எனக்கு தெரியும் எது பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு. எந்த இடம் பெஸ்ட்டான இடத்த நல்ல மேய்ச்சலில் மேய்க்க ஆசைப்படுகிற தேவன். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால அவனுக்கு பின் செல்கிறது. இதுதான் முக்கியம். கடவுளுடைய சத்தத்தை அறியணும். நம்ம அதுக்கு பின் செல்லணும். சத்தத்தை மட்டும் கேட்டுட்டு பின்னாடி போகாமல் இருந்தால் நம்ம குட் பேச்சர் லேண்டுக்கு போக முடியாது. நான் முன்னே போகிறேன், நீ பின்னாடி வான்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி போய் நிற்பார், நான் பின்னாடி போக மாட்டோம். இருக்கிற இடத்துல இருந்தால் கிடைக்காது. அவருக்கு பின்பாக நடந்து போகிறப்போ, ஏன்னா நம்மளுடைய மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்குறாருன்னு வேதத்தில் பார்க்குறோம். அப்படியான ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அப்படியான ஒரு மேய்ப்பனை நம்ம அனுதினமும் ஒவ்வொரு நாளும் அவருடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து அவர் பேசுகிறத கேட்டு அவருடைய வழி நடத்தின் பிரகாரமாக இருக்கிறப்போ அவர் நல்ல மேய்ச்சலை இந்த வருடத்தில் 2026 கட்டளையிட அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒவ்வொரு ஆட்டையும் he calls by name அப்படின்னு வேதம் சொல்லுது. ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுவார். அவர் தன் ஆடுகளை அவர் நேசிக்கிறார்.
ஒவ்வொருத்தரும். அதனால தான் தாவீது சங்கீதம் 23 இப்படியா சொல்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என் மேய்ப்பரப்பா. அவர் என்னை பேர் சொல்லி கூப்பிடுவார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கும் தாவீது எழுதின சங்கீதத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷம் வித்தியாசம். ரஃப்லி 400 years. இதை முன்னாடியே தாவீது அறிந்திருந்தான். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என் நீதியின் பாதையில் நடத்துகிறார். எப்படியான ஒரு வெளிப்பாடு தாவீது கடவுள் கொடுத்திருந்தார். என் தேவனை நான் பற்றி கொள்கிறப்போ அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார்ன்னு தாவீது அறிந்திருந்தார். அமர்ந்து அதான் நம்ம பார்த்தோம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 34 குட் பேட்ச் லேண்ட், ஹை ஹில்ஸில், உயர்ந்த மலையில், உலர்ந்த பர்வதத்தில் அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என் நீதியின் பாதையில் நடத்துவார். 2026 வருஷம் நீதியின் பாதையில் நடத்துகிற வருஷம். அவருடைய பிள்ளைகளுக்கு முக்கியமான நிகழ்வுகள் 2026 இருக்குது. இந்தியாவில், தமிழ்நாட்டில் எலெக்ஷன்ஸ், நிறைய காரியங்கள். நீதியின் பாதையில் நடத்துகிற தேவன். வருஷத்தில் சில காரியங்கள் நமக்கு சாதகமாக இல்லாத பட்சத்திலும் தாவீது சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மரண இருளில் நடந்தாலும் சூழ்நிலைகள் சாதகமாக இல்லைன்னாலும் ஆண்டவரே நீர் என்னோட கூட இருக்கிறீர். எசேக்கியேல் புஸ்தகத்தில் நம்ம அந்த 34:14 பார்த்தோம், நமக்கு முன்பாக நடந்து போகிறார்னு. தாவீது சொல்கிறான், என்னோட கூட இருக்கிறீங்கப்பா, கூப்பிட்ற தூரத்தில் இருக்கிறீங்க, என் அருகில் இருக்கிறீங்க, என்னை வழி நடத்தி செல்கிறீங்க, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயுதப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிறைத்திருப்பேன். Hallelujah. All we need to do is recognize our master's voice. ஆடுகள் தன்னுடைய மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. 27 பார்க்குறோம் நம்ம, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடு. யோவான் 10:27 என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளை எனக்கு பின் செல்கிறது. இந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். அவருடைய சத்தத்தை நமக்கு அடுத்த ஆடு சொல்கிற சத்தத்தில் இல்லை, மந்தியில் இருக்கிற ஒரு ஆடு சொல்லி அதை பிரகாரமாக நடக்கிறதில்ல, கும்பலில் இருக்கிற ஆடுகள் கத்துற சத்தம் இல்லை, தேவன் என்ன சொல்கிறாரோ அதை கேட்குறதுக்கு. ஏன்னா அவர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொருத்தரும் உனக்கு இதுதான் வேணும், உனக்கு இது சரியானது. ஒரு 7 பிள்ளைங்க இருக்கிற ஒரு குடும்பத்தில் பெற்றவங்க தாயும் தாக்கணும் மற்றும் போய் துணி எடுக்க போகும்போது அவங்களுக்கு தெரியும் எந்த பிள்ளைக்கு எந்த ட்ரெஸ் எடுத்தால் கரெக்டாக ஃபிட் ஆகணும். அது மாதிரி நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. 2026 வருஷத்தில் அவர் நல்ல மேய்ச்சலை அவர் மேய்க்க ஆயத்தமாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய சத்தத்தை அனுதினமும் கேட்டு அவருடைய வழியில், அவர் காட்டுகிற வழியில், அவர் நடந்து போகிற வழியில், அவர் நடத்தி செல்கிற வழியில் நாம் அனுதினமும் இருக்கிறப்போ நல்ல விளைச்சலில் நல்ல மேய்ச்சலில் மேய்வோம், நல்ல இடத்துல தங்குவோம். ஆங்கிலத்தில் இந்த ப்ளசன்ட் லேண்ட் அப்படின்னு இருக்கும். உன்னுடைய டென்ட் இருக்கிற இடம் ப்ளசன்ட் லேண்ட். சந்தோஷமான, சமாதானமான, நிறைவான ஆண்டாக இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.